Hello guys, இந்த நியான் க்ளோ எஃபெக்டை இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் கொண்டு வரும்போது பிஜி எனக்கு டார்க் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் ஐ சூஸ் பிளாக் அண்ட் தென் கிரியேட் அ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு பிஜியை லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் லாக் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அ ரேண்டம் டெக்ஸ்ட், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது வந்து ரீசைஸ் பண்ணி கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிக்குமோ அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ சூஸ் திஸ் ஒன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாண்ட் க்ரியேட் பண்ணி வேர்டிங்ஸ்லாம் ஆட் பண்ண உடனே அதை வந்து லேயருக்கு சென்டராக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் கோ டு எஃபெக்ட் லேயர் அண்ட் காஷியன் பிளர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஜஸ்ட் ஒரு 0.5 வச்சு என்ட்ரு கொடுங்க. ஓகே, ஐ திங்க் இது மைல்டாக ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எஃபெக்ட் பிளர் காஷியன் பிளர் think now 0.5 0.5 0.6 I think 0.5 is fine. கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக blur ஆட் ஆகிருக்கும். and then go to edit, click copy. so then go to edit, paste in place. அதுக்கு மேலே இன்னொரு காப்பி எடுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அதை நீங்கள் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ண உடனே திரும்பி go to the effect blur Gaussian blur. இந்த டைம் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும். ஸோ அதனால் 3 வரைக்கும் ஆட் பண்ணி கிளிக் கொடுங்க. ஸோ மைல்டாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்திருக்கும். தென் எடிட்டில் போயிட்டு காப்பி அண்ட் தென் திரும்பி எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ் அண்ட் தென் கோ டு எஃபெக்ட் blur Gaussian blur. இந்த டைம் I click 6, then go to edit, copy, then go to edit, paste in place, effect blur Gaussian blur. The time extra. இந்த இடத்துல ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் லைவாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனேபிள் இட் அண்ட் ரேடியஸ் வந்து ஐ திங்க் 42 இஸ் குட். ஸோ கிளிக் ஓகே. இந்த டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் திரும்பி கோ டு எடிட், காப்பி அண்ட் தென் எடிட், பேஸ்ட் இன் பிளேஸ். ஸோ அந்த எஃபெக்ட் கொஞ்சம் வந்திருக்கு. டாக்குமெண்ட்டில் ராஸ்டர் எஃபெக்ட் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து ஹை வேணும், 300 ppi இருக்கணும். ஸோ கிளிக் ஹை 300 ppi அண்ட் தென் ஆட் 720. ஸோ கிளிக் ஓகே. இந்த ராஸ்டரைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த ஒயிட் வந்து இன்கம்ப்ளீட்டாக அங்கங்கேயே. ஸோ அதை எனக்கு ஆக்சுவல் க்ளோ எஃபெக்ட் வேணும், அதனால ராஸ்டரைஸ் பண்ணால் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நியான் க்ளோ எஃபெக்ட் கிடைச்சோடனே we need to add some colors. ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன் சைடில் எனக்கு ப்ளூ வேணும். ஸோ கிளிக் தட் ப்ளூ அண்ட் அனதர் சைடில் பர்பிள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஐ நீட் கைண்ட் ஆஃப் பர்பிள் அண்ட் மெஜெண்டா மாதிரி. So I need the purple color. So I click that purple layer create பண்ணோனே go to transparency and normal and overlay change பண்ணா finally we get that result. So wait a minute, don't forget to subscribe. Bye.